மச்சான் சிந்து. அதில்ல பிரவீன். என்னடி அது இல்ல? உனக்கு என்ன விட அவன் தான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டான்ல. இனிமே என்கிட்ட பேசாத. உன்னை நம்பி நான் என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் உன்கிட்ட சொன்னேன். அதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன முட்டாளாக்கிட்டல. ஸ்குவாட் கிட்ட போட்டு கொடுத்தா 10,000 தூக்கி எறிஞ்ச. எனக்கு கும்பிடு போட்டு போயிட்டான். ஆனா ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப். கரெக்ட். ஸ்டூடெண்ட் லைஃப். உனக்கு அவன் லைஃப் தான் முக்கியம் இல்ல? போய் அவன் கூடவே வாழ போ. இன்னும் 2 நாள்ல உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கலான்னு இருந்தேன். இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். உன்னோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. உனக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என் தாத்தாவோட சொத்தை விட நான் பெருசா மதிக்கிறது என் ஈகோவை தான். நீ அங்க அடிச்சிட்ட. வாங்கடா. வேணாமா, நான் சொல்றத கேளு. அவனை மறந்துரு. என்சிசியா என்எஸ்எஸ்ஸா? தூக்கத்துல ஸ்பெல்லிங் கேக்குற. சாம்பார்ல சிக்கனை தேடுற சாட. எல்லாரும் எழுந்திருச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னமோ பெரிய மகாராஜா மாதிரி படுத்துட்டு இருக்க. நீ என்ன ஸ்பெஷலா? எழுந்திருச்சு கிரவுண்டுக்கு வா. நீங்க வா. என்ன அந்த 100 ரூபா உண்டா? எங்க? சீக்கிரமா எழுந்திருச்சு வா, இல்லனா உன் பூவா கட்டு. டேய் பிஜே, இன்னைக்கு உன் ஷூ சேஃப். டேய் அந்த ஷார்ட்ஸ் என்றா கொஞ்சம் அசந்தா ஜட்டியை கூட எடுத்து போட்டு வந்துரும் போல இருக்கு. எது உந்து எது எந்த பாஸ்? ஆனா இந்த ட்ரவுசர் மட்டும் உந்து. இந்த வெச்சுக்க. அன்சிகாவுதா மட்டும் நல்லா பாப்பீங்கடா. அர்த்தராத்திரில இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? அர்த்தராத்திரியா? காலையில மணி 5 ஆச்சுடா. இப்போதான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எது கீழே கிடக்குறதையா? ஓ மை காட். கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னா என்சிசிலயோ இல்ல என்எஸ்எஸ்லயோ ஏதோ ஒண்ணுல சேர்ந்தே ஆகணும். அது இங்க இருந்து படிக்கிறவங்களுக்கு தான். நான் மேனேஜ் பண்ணிடுவேனே. என்னடா ஆச்சு? இதுதான் ராணி மங்கம்மா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இன்னைக்கு இருக்கிற பெரிய ஆளுங்க நிறைய பேர் இங்கிருந்து படிச்சுட்டு போனவங்க தான். அதனால தான் நானும் இந்த காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். பிஜி கூட இங்க தான் பண்ண போறேன். இதெல்லாம் என்கிட்ட கத்துக்கணும்டா. அப்பதான் உலகத்துல பொழைக்க முடியும். ஹிந்தி மாஸ்டர் வராரா? 2 பேரும் ஹிந்திலே பேசுங்கடா. கவலை எதுக்கு? ஐ வில் மேனேஜ். அரே ரஜினி நாகராஜு, நேத்து முந்தா நாளைக்கு किधर गए यार? क्या कहा? फिर से बोलो. मास्टर जी आप ही लड़ा बावी आप सुने साहब. ए रजनी नागराजू, नेतु मुंदा नालिके किधर गए यार? अरे मांगा मडिया, फिर से बोलो. नेति मुंदे नालुके என்னடா சொல்றது? கல் முன்னால கல். yesterday fantastic. டேய் தரதல. தாய்மொழியில பேசுறத விட்டுட்டு ஆங்கிலத்துல பேசுற. தாய்மொழி கண்ணுடா, அயல் மொழி கண்ணாடி மாதிரிடா. நேத்து முந்தா நாள் ஐயோ हिंदी में बोलो. தமிழ்லடா. பொடியெல்லாம் இல்ல சார். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அடி சார். தமிழ்ல பேசலனா நீங்க அடிக்கிறீங்க. ஹிந்தில பேசலனா நீங்க அடிக்கிறீங்க சார். ஒண்ணு பண்ணுங்க சார். நேத்து முந்தா நாள நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. किधर गए यार? நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. நிம்மதியா எங்களை வாழ விடுங்க. தாய்மொழி அருமை உங்களுக்கு தெரியலடா. தாத்தா நல்ல வேளை அப்போ எஸ்கேப் ஆயிட்ட. இப்போ மட்டும் உயிரோட இருந்திருந்தேன்னா நானே உன்னை கொண்டு இருப்பேன். இந்த ஆள் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றான்? Tell me. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான்ப்பா ஃபோன் பண்ணேன். பாவம் அது கிராமம் இல்ல. நீ வரி பண்ணிக்காத ஷரத். சிங்கம் காட்டுல இருந்தாலும் ஜூல இருந்தாலும் வேட்டையாடி தான் சாப்பிடும். எதுக்கும் நீ புதுசா ஒரு வேலையை ரெடி பண்ணி வச்சுக்கோ. அவ்வளோ பில்டப்லாம் கொடுக்காத தம்பி. எப்படி நீ டிகிரி வாங்க போறது இல்லம்மா. உன் வாழ்க்கை அங்கதான் முடிய போகுது. அடிங்கொக்கா மக்கா என்னைய பேச்சு பேச. ஹலோ, இந்திய நாட்டின் சட்டப்படி 3 வருடங்கள் கல்லூரி படிப்பை படித்தால் தான் அண்டர் கிராஜுவேட் என்கிறார்கள். தமிழ்ல கக்க. தமிழ்ல தானே சொன்ன. 2 வருஷத்துல நீ எப்படி டிகிரி படிப்ப? நான் படிக்க மாட்டேன். வாங்க. குட் மார்னிங் பிரின்சிபல் சார். நான் உங்களுக்காக ஒரு பெரிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த காலேஜ்ல படிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு அதுல விருப்பமும் இல்ல. என்ன பண்றது? எனக்கு சர்டிபிகேட் வேணுமே. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லு. என்னன்னு சொல்லு. உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். அட பாவி மிலிட்டரி. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னு பிரின்சிபாலும் நான் தானே. இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்ல நீங்களும் இருக்கீங்கன்னு. அதாவது என் சொத்து, ஒயில், கண்டிஷன், எக்ஸ்ட்ரா இதுக்காக நடக்கிற அண்டர் பிளேல உங்களுக்கும் பங்கு இருக்கு.
தெரியும். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. எவ்வளவு தருவ? பிசினஸ் ஸ்டார்ட். எவ்வளவு வேணாலும் கேளுங்க. அழகுக்கு மிஞ்சின ஆள் இல்லடா. வெக்கப்படாம கேளுங்க சார். என் சொத்துல உங்களுக்கு 2% தரேன். அதை வச்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 காலேஜ் கட்டலாம். தயங்காம கேளுங்க சார். ஃபீல் ஃப்ரீ. ராஜனா, அந்த சுந்தரபாண்டி பையன் பொண்ணுங்களுக்கு தொந்தரவு கொடுத்து துன்புறுத்துறானா. சாயங்காலம் இருட்டினதுக்கு அப்புறம் அவனை மைதானத்துல விட்டு கும்மி எடுத்துடலாமா? பின்னி எடுங்க. அடிதறின்னு ஏன் சார் கஷ்டப்படணும்? அவன் பேண்ட்ல சக்கரையை கரைச்சு ஊத்தி கையை காலை கட்டி நம்ம காலேஜுக்கு பின்னால இருக்கிற எறும்பு புத்துக்கிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 மாசம் அவனால உச்சா போக முடியாது சார். என்ன சார் இருந்தாலும் பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கீங்க? ஆசிட் அடிச்சிடலாம் சார். நம்ம லேப்ல லிட்டர் கணக்கா வேஸ்டா போயிடும். என்ன சார் இது? இதெல்லாம் காலேஜா இல்ல சென்ட்ரல் ஜெயிலா? காலேஜ் தான். டியர் லெக்சரர்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவர்தான் பிரவீன் ஜெயராம ராஜா. அப்ப எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டீங்க போல இருக்கு. பெரிய பிளான் மாதிரி இருக்க. மேட்ச் ஃபிக்ஸிங் அது? ஆமா, ஃபிக்ஸிங் தான். உன்ன மாதிரி ஸ்டூடண்ட மாத்துவோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வேலையில இறங்குவோம். மாத்துவோம். சார் நான் சிட்டில நீ நடந்துகிட்ட விதம், சர்டிபிகேட் சுருட்டி சரிகன்னு சொன்னது, ஆஸ்தி உயில், டிகிரி சர்டிபிகேட் இல்லாம உனக்கு 1 பைசா கூட வராதுங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னோட எல்லா கதவும் மூடிடுச்சு பிஜே. உனக்கு நாங்க செய்ய போற மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? அங்க நீ படிச்ச 1 இயர் படிப்பை கூட கணக்கில் எடுத்துட்டு உன்னை இங்க நாங்க 2nd இயர்ல சேர்க்க போறோம். அது கூட எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தனை இந்த காலேஜ் 3 வருஷம் தாங்காதுங்கிற காரணத்தினாலதான். இன்னும் 3 மாசத்துல காலேஜ் சப்ளிமெண்டரி எக்ஸாம். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா காலேஜ் ரூல்ஸ் படி உன்னை வெளியே கூட அனுப்பலாம். இது நான் உனக்கு கொடுக்கிற ஜாக்பாட் ஆஃபர். விருப்பம் இல்லைன்னா இப்பவே போலாம். போறியா? நான் போறேன். கிளாஸ் ரூம் நீ வா, வழியை காட்டு. போடா பின்னால. முன்னால பெஞ்ச் கேக்குறா. போட்டனா போன்னு சொல்றேன்ல. ஏய் ஐ உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கு? One class is done. And finally, plan with some assure the payable of the debt of the life. Assured along with the claim can also the hand out. உனக்கு என்ன வேணும்? நியூ அட்மிஷன். Silence! Silence! Silence please! தமிழ்ல வரப்போறாரு, எல்லாரும் சைலண்டா இருங்க. தமிழ் ஒரு தொன்மையான மொழி. அது கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முற்பட்டது. கம்பர், இளங்கோவடிகள், பாரதியார் போன்றவர்கள் தமிழை வளர்க்கறதுக்காக அரும்பாடுபட்டிருக்காங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? நான் முன்னாடில இருக்கேன், பின்னாடி வரவங்க கேளுங்க. How is it possible? நான் இல்ல சார். எனக்கு தெரியும். எப்ப தப்பிச்சேன்டா? இவன் இது வரைக்கும் சிக்கினா தனுக்கோல் நரம்பு அடிவயிறுல இருந்து இழுத்து நெத்தி வழியா உருவிடுவேன். இவனுக்கு ஆசானோட அருமை என்னன்னு புரிய வைக்கிறேன். தெய்வமே, எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடு. ஹே, ஓ நீங்களா? இது படிச்சா தமிழ் நல்லா வருமா? தமிழ் இல்லடா, அழுகி போன தக்காளி முஞ்சிக்காரா. தமிழ்னு சொல்லணும். ஆமா, அடிச்சது மட்டும் இல்லாம டங் ட்விஸ்டரோட திட்டுறீங்களா? தமிழ் டிகிரி படிச்சிட்டு இருக்கிற பையன் அடிக்கிறீங்களா? நீங்க இங்கே இருங்க. மே அபியாதாவும் அடி சிம்பன்சி குரங்கு பையன். நான் குரங்கா? தெய்வ வாய்ப்பை வழங்கிருச்சு. ராஜண்ணா தமிழ்னு சொல்றதுக்கு டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு சார். நிறுத்து ராஜண்ணா. தமிழ் ஐயா? தமிழ்னு சொல்றானே, என்னது? இல்லங்கய்யா, தமிழ் புகழ் வாழி ஆளி. இரு, இந்த புகழேந்தி புலவர் மேல நீ இவங்கிட்ட தான் புகார் கொடுத்தியா? இவனுக்கும் இவரோட அப்பாவுக்கும் பாடம் கத்து கொடுத்தது நான்டா. இவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கானா, அதுக்கு என்கிட்ட வாங்கின அடிதான் காரணம். என்னடா இப்போ நீ சொல்லு. தமிழ் வாலி வலி. நாளைக்கு நம்ம பழங்கால வழக்கப்படி பஞ்சகத்தை கட்டிட்டு கல்லூரிக்கு வா. இதான் நான் உனக்கு வழங்குற தண்டனை. என்னடா நீ ஆரம்பி. பழம் வலி. வலினா அடிபட்டா உணர்றதுடா. நீ நாளைக்கு பஞ்சகத்தை கட்டிட்டு வா. ஏய் ராஜனாவுக்கு பனிஷ்மென்ட். ஐயோ டவுசர் கிழிஞ்சு போனதே. ஐயோ டப்பா டான்ஸ் ஆடுதே.
ஐயோ காரு பங்களா போனது, ஐயோ வாழ்க்கை தர டிக்கெட் ஆனது. கையில இருந்த வடை போச்சு, வடைய தேடி கடை போச்சு. மேட்டரு கோட்டரு ஆயிடுச்சு, வாட்டரு கோட்டரில் கலந்துடுச்சு. பீசா பர்கர் தின்ன வாழ்க்கை தான் பீசா போய் கிடக்குறடா. ஐயோ டவுசர் கிழிஞ்சு போனது, ஐயோ டப்பா டான்ஸ் ஆடுது. ராத்திரி ஹாஸ்டல்ல கடிச்சுக்கிட்டாங்க. பனிஷ்மெண்ட். மீந்தாருக்கு ஏடுற நாட்டு சனி முதுகுல ஏறிடுச்சு, ஏறி பாய் போட்டு படுத்திருச்சு. ஐயோ பாடா படுத்திருச்சு, லைஃப் டாடா கிழிஞ்சிருச்சு. ஜமீன் சரித்திரம் தரித்திரமாக மாறி போயிடுச்சு, ஸ்டோரி ட்ராஜடி ஆயிடுச்சு. ஐயோ ராஜபோகம் போனது, ஐயோ ராஜன் ஜோரமே வந்தது. என்னடா என்னாச்சு? பிடி சார் ரிக்வெஸ்ட் பண்ணாரா? இங்க படிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, என்சிசில இல்ல என்எஸ்எஸ்ல சேரணும்னு அப்பவே சொல்லிருக்கல. என்ன முடிவெடுத்திருக்க? இது ரிக்வெஸ்ட் இல்லையே. ஃபர்ஸ்ட் இந்திய தண்டனை சட்டப்படி இது ஒரு கொலை முயற்சி. ரெண்டாவது செக்ஷன் 503 மிரட்டுறது. மிரட்டாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். பயமுடு. ரெண்டுல எது பெஸ்ட்னு எனக்கு எப்படிடா தெரியும்? உங்களுக்கு கேட்டு சொல்லலாம்னு வந்துட்டேன். நான் சொல்லட்டுமா? என்எஸ்எஸ் டிராபிக் கண்ட்ரோல் பண்றது, திருவிழாவில் காணாம போன பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சு மூக்க தொடச்சு விடுறது, அதே மாதிரி பெரியவங்களை ரோட்டை கிராஸ் பண்ணி. எனக்கு மனுஷங்க அவங்க வேர்வை நல்ல அலர்ஜி. நெக்ஸ்ட். என்சிசினா காலையிலே மார்னிங் வாக்கு, காஃபி, டிஃபனு, இட்லி, அப்பப்போ கேம்ப், கேம்ப் ஃபயர், பொண்ணுங்களோட கடலை. அது ஒரு மார்க்கமான ஜாலியா இருக்கும். இதை ஓகே பண்ணிக்கோ. ஏன்னா இது பாப் கல்ச்சருக்கு கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கு. சார் எங்க? ஓ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்களா? நான் என்சிசில ஜாயின் பண்றதா கரெக்ட்னு என் கமிட்டி முடிவு பண்ணிருக்கேன். வெரி குட். கர்னல் சார், புதுசா வந்திருக்கிற நம்ம ஸ்டூடண்ட் ஒரிஜினலா? எடே ஆரம்பிக்கலாம். வந்தே மாதரம் மாதரம். ஜல்சா லைஃபு சல்சாடான்சு ஸ்வாகானதையா, ஆஹா கோவிந்தானதையா. எல்லாம் தெருவோடு நிக்குதையா, நின்னு திருவோடு ஏந்துதையா. கழுதையும் தேஞ்சு கட்டெரும்பாக ஆகி போனதையா. அப்ப தேடி வந்து நானே மாட்டிக்கிட்டேன் பாரு. ஐயோ டவுசர் கிழிஞ்சு போனது, ஐயோ டப்பா டான்ஸ் ஆடுது. எனக்கு போட மாட்டீங்களா? ரன் அவுட்டா? போல்ட்ரா. வெரி குட். ஃபுட்டா கொடுங்க. அது சாப்பிடுவோம். சாப்பிடுற நேரத்துல எதுக்கு பிரசாதம்? அதான் சாப்பாடு. சாப்பிடு. அட பாவீங்களா, இதுவாடா பாப் கல்ச்சர்? நான் உப்புமாக்காக நானும் ரவுண்டு சுத்த விட்டீங்களா? நான் உச்சா போறது கூட கார்ல தான்டா போவேன். யுத்தம் வரும்போது தானடா ஓடணும். இப்ப எதுக்காடா ஓட விடுறீங்க? உனக்கு முந்திரி பருப்பு வந்திருக்கா? இந்த உப்புமால முந்திரி பருப்பெல்லாம் இருக்கா? எனக்கு வந்திருக்கு. லக்கி பாய். ரெடி பாய். ரெடி ஸ்டார்ட். வீர வாங்குறானே. மறுபடியும் ரன்னா. நான் ஜம்ப் என்எஸ்எஸ்க்கு.